ஒரு இஸ்ரேலிய எதிர்ப்பு கொள்கை உலகளாவிய உண்டா? உலகளாவிய இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு மீடியால இருந்து, அரசாங்கங்கள்ல இருந்து எல்லாருமே அவங்களுக்கு எதிர்ப்பா மாறிக்கிட்டே இருக்காங்க. அநேக தீவிரவாதிகளை அழிப்பதற்கு இஸ்ரேல் ஒரு காரணமா இருக்குன்னு ஒரு கருத்து சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இப்ப இஸ்ரேல் வந்து அதோட மொசாட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். சிஐஏக்கு அப்புறம் மொசாட் தான் உலகளாவே சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய கருத்து வந்து சிஐஏவே மொசாட்டை நம்பி தான் இருக்கு நான் சொல்லுவேன். சிஐஏயோட இன்டெலிஜென்ஸ் மொசாட்டோட இன்டெலிஜென்ஸ் நம்பி தான் இருக்கு. எல்ஜிபிடி வந்து பரேடை வந்து இந்தியாவில் பார்க்குற பரேடு வேற, நீங்க இந்தியாவில் நடத்துறாங்க பரேட்ஸ், இது பார்க்கறது வேற. யூரோப்லையும் யூஎஸ்ல நடத்துகிற பரேடு வேற. ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு தனி மனித சுதந்திரம் வந்து அவங்க கொடுத்துருக்கிற அளவுக்கு இங்க இல்ல. அப்படி இருக்க இருக்கு. ஆமா, அது நல்லது. ஆமா, கண்டிப்பா இந்தியாவில் இருக்கிறது ரொம்ப நல்லது. தனி மனித சுதந்திரங்கிறது அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல். அது எங்கேயோ போயிடுச்சு, அது கொடுக்க கூடாது. அந்த தனி மனித சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு இந்த எல்ஜிபிடி காரங்க பண்ற அருவருப்புகள் வந்து ரொம்ப இருக்கும், ரொம்ப மோசமா இருக்கும். எல்ஜிபிடின்னு சொல்றோம்ல, அந்த டி இதுல இருக்கக்கூடாது. இவங்களுடைய பெரிய விஷயமே என்னன்னா, தந்திரம் என்னன்னா, அந்த டீங்கிறது டிரான்ஸ்ஜெண்டரை குறிக்கும். டிரான்ஸ்ஜெண்டருங்கிறது வந்து இயற்கையாக உங்க உடல்ல இருக்கக்கூடியதான ஒரு மாற்றம், குரோமோசோம் மாற்றம் அது. ஆனா அந்த எல்ஜிபில இருக்குல்ல, அது வந்து பைசெக்சுவலா இருக்கட்டும், லெஸ்பியனா இருக்கட்டும், கேயா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து இயற்கை கிடையாது. இவங்களுடைய புத்தி பிரச்சனை. இவன் பெண்ணா மாறல, தன்னை நினைச்சுக்கிறான் அப்படி, மாறல. மென்டல் இஷ்யூ இது. இன்னைக்கு இயற்கையை பாதுகாக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும்னா வெறும் மரத்தையும் மிருகங்களையும் மட்டும், பறவைகளை மட்டும் அல்லது கடல் இதில் மட்டும் அல்ல இயற்கையை பாதுகாக்கிறது. இது ஒரு இயற்கையான ஒரு சுபாவம், இதையும் பாதுகாக்கணும்ல. கண்டிப்பா இது இந்த இயற்கையான காரியங்களை வந்து தப்பா சொல்லிட்டு அது தனி மனித சுதந்திரம், ஏன் விருப்பம் அப்படின்ட்டு அவங்க கடைசியா நம்ம வழிதான் எடுக்கிறாங்க. பிள்ளையாட்டை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, முதிர் வயதிலும் விடாது இருப்பான். சின்ன வயசுலயே அவங்க சொல்லி கொடுத்துறாங்க, நீ இப்படி உங்க இஷ்டம். இப்போ ஸ்கூல்ஸும் காலேஜஸும் பெரும்பான்மையா, நான் உலகளாவிய சொல்றேன், ஸ்கூல்ஸும் காலேஜஸும் அவங்க பிள்ளைகளை, ஒரு ஸ்கூலுங்கிறது பிள்ளையை உருவாக்குறதுக்கான இடமா தான் நம்ம வச்சோம். இப்போ ஸ்கூலுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் 99% பல உலக நாடுகள் எல்லாத்துலையும் சொல்றேன், ஸ்கூலுங்கிறது பிள்ளைகளை வழிவிலகிற பண்ண இடமா மாறிடுச்சு. குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் நம்ம ஃபோன் பேச மாட்டோம். ஏன்னா அது நம்ம உடம்புக்கும் பாதிப்பு, நம்ம மைண்டுக்கும் வந்து பாதிப்பு. இப்போ ஃபோன் கொடுன்னு ஸ்கூல் சொல்லுது. ஆன்லைன் கிளாஸ். அப்பா ஃபோனுக்கும் அம்மா ஃபோனுக்கும் இப்போ இல்லை, உன் ஃபோனுன்றாங்க. இப்போ அப்போ இது என்ன ஆகுதுன்னா, பிள்ளைய வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இந்த ஜென்ரேஷனில் பிள்ளைய பிடிச்சா அடுத்த ஜென்ரேஷனில் என்ன பண்ணலாம், இவங்களுடைய கொள்கைகளை வந்து அவங்களுக்குள்ள நுழைச்சிடலாம். இதை எல்லா அரசியல் தலைவர்கள்ல இருந்து எல்ஜிபிடி கார வரைக்கும் பண்றான். நீங்க இப்போ சொல்லுங்க, இவ்வளோ நான் கேள்வி கேட்டு நீங்க சொல்லுங்க. ஃபேக்ட்ரிஸு, காரு, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ், ஏஐ, இந்த மாதிரி காரியங்கள், இது எல்லாத்தையும் நீங்க அட்ட ஸ்டெச் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா குளோபல் வார்மிங்ல இருந்து நீங்க இன்னில இருந்து தப்பிக்க ஆரம்பிக்கலாம். இஸ் இட் பாசிபிளா சொல்லுங்க? கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். மிகப்பெரிய அளவில் யுத்த செய்திகளை நம்ம தினம்தோறும் கேட்டுக்கொண்டு வருகிறோம். உங்களுக்கு புதிதல்ல, அநேக விஷயங்கள் நீங்களுமே நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. அதிலும் ஒரு சில மிக முக்கியமான காரியங்களை நம்ம இன்னைக்கு மிக விரிவாக பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம கூட அதை பற்றி பேசுவதற்காக பிரதர் MD ஜெகன் அவங்க நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டைரக்டா நம்ம அவங்ககிட்டே பேசலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா. மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் எப்படி போகுது? தேவ தயவுல போயிட்டே இருக்கு எல்லாமே. ஓகே பிரதர். பார்க்குறோம் இஸ்ரேல் யுத்தம், ஒவ்வொரு டைம்லையும் அந்த யுத்தம் இப்போ முடிஞ்சிடும், அப்போ முடிஞ்சிடும், டீல் வந்துச்சு எல்லாமே சொல்கிறாங்க. ஆனாலும் அப்படி முடிகிற மாதிரி இருக்கும். மிகப்பெரிய அளவில் அடுத்த தாக்குதல்கள் வருது. தற்போது கூட அந்த ஈரானின் உச்சபட்ச தலைவராக இருந்த அயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய இந்த ஃபுனரல், அந்த டைமில் கூட அந்த யுத்தங்கள், குறிப்பாக அமெரிக்கா அந்த யுத்தத்தை பண்ணதை நம்ம பார்த்தோம். ஸோ இதை நீ எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இதை பற்றி ஒரு அப்டேட் கொடுங்க. இல்லை, நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பேசியிருக்கோம், இந்த யுத்தம் இதனால முடிவுக்கு வராது, இவங்க டீல்னாலாம் இந்த முடிவுக்கே வராது. இது 3வது டீல் அவங்க இந்த மாதிரி பண்ணுறது. ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் ஒன்று பண்ணாங்க, அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு ஒன்று பண்ணாங்க, இது 3வது தடவை டீல் போடுறான்னாங்க. நம்ம ஒவ்வொரு வாட்டியுமே அதை நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். என்ன அப்படின்னா, நமக்கு வசனம் தான் அளவுகோல்னு வச்சுக்கோங்களேன். இந்த யுத்தம் ஆரம்பித்தது ஒரு மலைக்காக,
அதாவது ஹமாஸ் ஆரம்பித்தாங்க 2023 அக்டோபர் 7 ஆரம்பித்தாங்க. அதுக்கு முடிவு வராமல் இது வராது இந்த யுத்தம். அதுலேருந்து தான் இது ஒரு முதலாம் உலக யுத்தம் பார்த்தீங்கன்னா ஏதோ 2 பேருக்கு ஆரம்பிச்சிச்சு சண்டை. அதாவது ஒரு ஆஸ்திரியா தேசத்து இளவரசருக்கும் ஜெர்மன் தேசத்தான ஒரு வாலிபனுக்கும் ஆரம்பிச்சது. எதுக்காக ஆரம்பிச்சிச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஆஸ்திரியா ஜெர்மனி ப்ராப்ளம் ஒன்று போயிட்டுருக்கு. அதனுடைய முடிவு ஒன்று வரணும்ல, அதோடு கூட தான் இந்த சண்டை வேர்ல்டு வாரா மாறிச்சு. ஸோ அந்த மாதிரி காடோடைய பிளான் ஒரு முடிவுக்கு வரணும். அதே மாதிரி தான் இது ஆரம்பிச்சிச்சு. இதோடைய முடிவோடு தான் அது வந்து நிற்கும். அதனால் நடுவில் எத்தனை டீல்ஸ் போட்டாலும் அது அங்கே அந்த முடிவு முடிஞ்ச பிறகு தான் அது ஸ்டாப் ஆகும். ஓகே பிரதர், இப்போ நம்ம பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை பார்க்க முடிகிறது. குறிப்பாக அமெரிக்கா கூட ஒரு சில கருத்துக்கள் வைக்கிறத பார்க்கும்போது, வெளியரங்கமாக பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அவங்க நிற்கிறது போல் இருந்தாலுமே அந்த கருத்துக்களை வைத்து பார்க்கும்போது உலக நாடுகளில் கூட அநேக கருத்துக்கள் இஸ்ரேலுக்கு எதிராக தான் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் இல்லைன்னா இஸ்ரேல் அழிக்கப்பட்டிருக்கும்னு அமெரிக்கா சொன்னதையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். தற்போது கூட மலேசியன் பிரதமர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாமே வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ உலகளவில் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு கருத்து, அதாவது இஸ்ரேலுக்கு எதிரான மைண்ட் செட்டில் எல்லாருமே வாரதை பார்க்க முடியுது. இது எப்படி நினைக்கிறீங்க? அதாவது பொதுவாகவே எப்போவுமே நமக்கு மேற்கத்திய நாடுகள் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மத்திய கிழக்கிலேருந்து கிழக்கு வரைக்கும் இஸ்ரேலுக்கு எதிராக இருப்பாங்க. இது வந்து ஓவராலாக நான் சொல்கிறது 1-2 மாறுபடும். ஒரு சில நாடுகள் ஆதரவு தெரிவிக்கலாம், ஒரு சில நாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்கலாம். இப்போ நீங்கள் 1948 இஸ்ரேல் உருவானதுலேருந்து நம்ம அந்த கணக்கு வச்சுக்கணும். அப்போவே பார்த்தீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகள் 7 நாடுகள் அவங்களுக்கு எதிராக மாறிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அப்பத்துலேருந்தே மத்திய கிழக்கு நாடுகள் அதுக்கு எதிராக தான். 1967 ஒரு யுத்தம் நடந்துச்சு, 6 நாள் யுத்தம்னு சொல்லுவாங்க. அந்த யுத்தம் வந்து நடந்தது வந்து இஸ்ரேலுக்கும் பக்கத்தில் உள்ள அரபு நாடுகளுக்கும். ஆனால் அது முடியும் போது இஸ்ரேல் தளபதி சொன்னது என்னென்னா, எங்களுக்கு அடுத்த யுத்தம் ரஷ்யாவோடு கொடுனார். ஏன்னா இவங்களுக்கு அத்தனை ஆதரவு மொத்தமே ரஷ்யா கொடுக்குது அப்படின்னு சொல்லி. அப்போவே சீனா, ரஷ்யா, இந்தியாவில் கூட இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு கொள்கை தான், வெளியுறவு கொள்கை அப்படி இருந்தது. இப்போ ஒரு 15 வருஷமாக அந்த எதிர்ப்பு கொள்கை மாறி சமாதான நிலை இருக்கு. ஆனால் நேரடியாக எதிர்ப்பு கொள்கை தான் இருந்துச்சு. பாலஸ்தீன ஆதரவு கொள்கை தான் நமக்கு எப்போவுமே. அப்படி இருக்கும்பொழுது இஸ்ரேலுக்கான எதிர்ப்பு வந்து எப்போவுமே எல்லா பக்கமும் இருக்கும். ஆனால் மேற்கத்திய நாடுகள் சைடு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவு இருக்கும். இதை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ், முஸ்லீம் கண்ட்ரிஸ் அல்லது கம்யூனிசம் இப்படியெல்லாம் பிரிப்பாங்க. ஆனால் கிறிஸ்டியன் நாடுகள்லேயே பல நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பான நாடுகள் இருக்கு, நிறைய நாடுகள் இருக்கு. ஆனால் இதெல்லாம் ஏன் நமக்கு வெளியே தெரியாமல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காங்கிற ஒரு பெரிய பிம்பம் அது வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால இங்கிலாந்து நடுவில் இங்கிலாந்து எதிர்ப்பாக மாறிடுச்சு அவங்களுக்கு. அது அவங்க வந்து 1948 அப்புறமே அவங்களுக்கு எதிர்ப்பாக மாற தொடங்கிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பல நாடுகள். ஆனால் யுத்தம் வரும்போது ஆதரவு தெரிவிப்பாங்க, அது வேற. இப்படி இஸ்ரேல் எதிர்ப்பு கொள்கையில் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. இஸ்ரேலுடைய எதிர்ப்பு அதிகமாக இருக்குது. நான் சொல்லக்கூடிய வெஸ்டர்ன் நாடுகள்லேயே அவங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்குது. பென்ஜமின் நெத்தன்யாகுவுக்கு வந்து உச்சநீதி, அதாவது வேர்ல்ட் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க, உலக இது கோர்ட், அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பென்ஜமின் நெத்தன்யாகுவுக்கு வந்து பிடிவாரண்ட் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து கிரிமினலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஜெனோசைடுக்காக. அதில் வந்து அந்த இது அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. இது விளாடிமிர் புதினுக்கும் இருக்குது, விளாடிமிர் புதினுக்கு இருக்குது, இவருக்கு இருக்குது, பல நாட்டு தலைவர்களுக்கு அது இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அந்த இதில் இருக்காங்களோ, உலக வங்கியோடைய ஐக்கியத்துக்குள்ளே இருக்கிறாங்களோ, கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காங்களோ, அந்த நாட்டுக்கெல்லாம் பென்ஜமின் நெத்தன்யாகு போக மாட்டார். போனால் அரெஸ்ட் பண்ணிடுவார். இப்போ மற்ற நாடுகளுக்கு அவர் போவார். அப்போது அந்த நாடுகள் எல்லாமே அவருக்கு எதிர்ப்பான நாடுகள்னு அர்த்தம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யுத்தத்துக்கு பிறகு எல்லாருக்குமே ஒரு வெளியரங்கமாக ஒரு எண்ணம் என்ன இருக்குன்னா, ஈரானை வந்து தாக்குவதற்கு, அமெரிக்கா தாக்குவதற்கு காரணமே இஸ்ரேல் தான் அப்படிங்கிறதான. இப்போ கூட இந்த டீல் போச்சு இல்லையா, 3வது கடைசியாக சுவிட்சர்லாண்டில் டீல் பண்ண போகிற அந்த டீல் ஏன் நடக்கலை அப்படின்றதுக்கு ஈரானுடைய தரப்பில் சொல்லப்பட்டதான வாதம் என்னென்னா, அமெரிக்கா ரெடியாக தான் இருந்தது, இஸ்ரேல் தான் உள்ள வந்து இது பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி இஸ்ரேல் எதிர்ப்பு கொள்கை இது நீங்கள் பிப்ளிக்கலி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இயேசுவின் வருகைக்கு பிறகு, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஒரு இஸ்ரேலிய எதிர்ப்பு கொள்கை உலகளாவிய உண்டாகணும். ஆமாம், அப்போ தான் அவங்களுக்கு மகா உபத்திரவ காலம்னு ஒன்று வரும்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியை நான் பார்க்குறேன். உலகளாவிய இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு மீடியாவிலேருந்து, அரசாங்கங்கள்லேருந்து எல்லாருமே அவங்களுக்கு எதிர்ப்பாக மாறிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சில நாடுகள் ஆதரவாக இருக்குது. இப்போது சொல்கிறேன், யுத்தம்னு ஆரம்பித்தா இஸ்ரேலுக்கு ஆதரவாக பல நாடுகள் வந்துடும். ஆனால் கொள்கை அடிப்படையில் பார்த்தா இஸ்ரேலுக்கு எதிராக மாறிட்டுருக்கு. நம்ம நேற்று வரை நம்ம இதில் கூட சொல்லியிருந்தோம். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு 3 பேர் இஸ்ரேலுக்கு வந்து எதிர்ப்பாக இருக்காங்க. ஓகே, ஒரு ஆய்வு அறிக்கை சொல்லுது.
ஆமாம் அவங்க வந்து ஜெனோசைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆமா. ஸோ இந்த இஸ்ரேல் எதிர்ப்பு கொள்கையானது அதிகமாகிட்டே போகுது. இது வந்து எதுக்கான அடையாளம்னா, இஸ்ரேல் வந்து ஒரு உபத்திரவ காலத்துக்குள்ளே போக போகுது. ஓகே. மகா பெரிய உபத்திரவத்துக்குள்ளே போக போகுது. நீங்கள் ஹிட்லரை விட மோசமான ஒரு சர்வாதிகாரியை வந்து அவங்களுக்கு எதிராக எழும்பி நிற்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இஸ்ரேலை சிதறடிக்க பண்ண போகிற ஆள் அந்த ஆளாக தான் இருப்பார். இஸ்ரேல் இது முடிஞ்சிடும், இனி இஸ்ரேல் இருக்காதுன்னு அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த இடத்துக்கு இஸ்ரேல் வரும்போது தான் இஸ்ரேலின் பகிரங்க வருகைன்னு இருக்குது. ஓகே. அதுக்கு முன்னாடி தான் நம்ம சொல்கிற சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். இப்போ அந்த இஸ்ரேலுடையதான உலகளாவிய எதிர்ப்பு அதிகமாயிடுச்சு. ஓகே பிரதர். அநேக பேர் அநேக கருத்துக்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அநேக தீவிரவாதிகளை அழிப்பதற்கு இஸ்ரேல் ஒரு காரணமாக இருக்குன்னு ஒரு கருத்து சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? தீவிரவாதிகள் அழிக்கிறது எல்லா நாட்டுடையதான வேலை தானே. ஓகே. எந்த நாட்டு தீவிரவாதி இருக்கட்டும்னு சொல்லணும். அப்படி தீவிரவாதிகள் ஆதரவு கொடுக்குற நாடுகள் இருக்குது, யாரும் இல்லைன்னு சொல்லலை, இருக்குது. அந்த தீவிரவாதிகளோடு எதிர்த்து போராடுறதுக்கு தைரியம் உள்ள நாடுகள் ரொம்ப கம்மி. ஐஎஸ் எல்லாம் எதிர்க்கிறதுக்கே அவங்க யாருமே தயாராகவே இல்லை அந்த 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 காலகட்டத்தில். ஆனால் அப்பொழுது வந்து அமெரிக்கா தான் அதில் இறங்கி ஐஎஸ்ஐஎஸ்க்கு அகேன்ஸ்ட் அவங்க இது பண்ணாங்க, நிறைய செஞ்சாங்க. ஸோ இஸ்ரேலுடைய யுக்திகள், இஸ்ரேலுடையதான இப்போ இஸ்ரேல் வந்து அதோடைய மொசாட் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். சிஏக்கு அப்புறம் மொசாட் தான் உலகளாவே சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய கருத்தை வந்து சிஏவே மொசாட்டை நம்பி தான் இருக்குது நான் சொல்லுவேன். சிஏயோட இன்டெலிஜென்ஸே மொசாட்டோட இன்டெலிஜென்ஸை நம்பி தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் சிஐக்குள்ளே இருக்கிறது பாதி பேர் மொசாட்டோட ஆட்கள் தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இப்போது அவங்களுடையதான அந்த உளவுத்துறையோடையதான இது டாப் நம்பர் 1 அவங்க. ஸோ அவங்க வந்து ஒரு தீவிரவாத இயக்கங்களை அழிக்கிறதோ எதையோ பண்ணுறதோ வந்து பண்ணாங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க, அவங்கள வச்சு பண்ண முடியும். அதனால் இவங்களுடையதான உதவிகளை வந்து எல்லா நாடுகளுமே கேட்கும். இந்தியா உட்பட கேட்டிருக்கு, இந்தியா கூட கேட்டிருக்கு இதை ஒழிக்கிறதுக்கான தீவிரவாத இயக்கங்கள் மட்டுமல்ல, பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்க தான் இதுக்கு மிக முக்கியமான காரணமாக வெளியேறாங்க. காரணம் என்னென்னா அவங்களுடைய டெக்னாலஜிஸும் அவங்களுடைய உளவுத்துறையும் அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால அப்படி தெரியுது. ஓகே பிரதர். போன மாதம் எல்லா உலகத்திலேயே அந்த எல்ஜிபிடிக்குன்னு ஒரு காரியம் கொண்டாடப்பட்டது. ஆனால் இஸ்ரேலில் ஒரு 2 வருடங்கள் கழித்து மிகப்பெரிய லெவலில் கொண்டாடினாங்க. மிகப்பெரிய அருவறுப்புகள் எல்லாம் பார்க்க முடிந்தது, இஸ்ரேல்லே நடந்துச்சு. இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ நம்ம இதை பற்றி ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். ஆனால் ஒன்று என்னென்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் சொல்வார், கடைசியாக இஸ்ரேலை பார்த்து சொல்ல எழுதப்படுற தீர்க்க தரிசனம் என்னென்னா, அது ஞானார்த்தமாய் சோதோம் என்றும் எகிப்து என்றும் சொல்லப்படும்னு இருக்குது. ஓகே. ஞானார்த்தமாய் சோதோமில் என்ன பாவம் இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் ஆதியாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த எல்ஜிபிடி தான் அங்கே இருந்துச்சு. ஆமாம். ஸோ அந்த எல்ஜிபிடியோடைய பிரச்சனையோடைய அவங்க ஹோமோசெக்சுவாலிட்டி அங்கே இருந்தது. ஸோ அதோடைய பிரச்சனை தான் டாப்பாக இருந்துச்சுன்னு பார்க்குறோம். கடைசி நாட்களில் இஸ்ரேல் அப்படி இருக்குங்கிறது பைபிள் சொல்லுது. இது எல்ஜிபிடியை வந்து பரேடை வந்து இந்தியாவில் பார்க்குற பரேடு வேறு, நீங்கள் இந்தியாவில் நடத்துகிறாங்க பரேட்ஸ், இது பார்க்குறது வேறு. யூரோப்லையும் யூஎஸில் நடத்துகிற பரேடு வேறு. ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு தனி மனித சுதந்திரம் வந்து அவங்க கொடுத்துருக்கிற அளவுக்கு இங்கே இல்லை. அப்படி இருக்கக்கூடாது இருக்குது. ஆமாம், அது நல்லதும் நல்லது. ஆமாம், கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கிறது ரொம்ப நல்லது. தனி மனித சுதந்திரங்கிறது அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல், அது எங்கேயோ போயிடுச்சு, அது கொடுக்கக்கூடாது. அந்த தனி மனித சுதந்திரத்தை வச்சுக்கிட்டு இந்த எல்ஜிபிடிக்காரங்க பண்ணுற அருவறுப்புகள் வந்து ரொம்ப இருக்கும், ரொம்ப மோசமாக இருக்கும். நான் அங்கே ஒர்க் பண்ண காலத்திலேயே அதை பார்த்துருக்குறேன். நான் இருந்த காலத்துலேயே அங்கே பரேடு நடந்திருக்குது. அப்போ கவர்மெண்ட் ஹாலிடே கொடுத்துருவாங்க, லோக்கல் கவர்மெண்ட் ஹாலிடே அந்த சிட்டிக்கு மட்டும். போலீஸ் பாதுகாப்பு, பெரிய தலைவர் வந்து அதை தொடங்கி வைப்பார், இன்னொரு பெரிய தலைவர் வந்து முடிக்க வைப்பார். மேபி பிரதமராக இருக்கலாம், இல்லை ஒரு மந்திரியாக இருக்கலாம், மேயராக இருக்கலாம், யார் வேணா இருப்பாங்க, வருவாங்க, தொடங்கி வைப்பாங்க, முடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அந்த பரேடை வந்து இஸ்ரேல் தலைமையத்தை நடத்துகிற அளவுக்கு வந்துருச்சு இன்னைக்கு. ஆமாம், இஸ்ரேல் ஜெருசலேம் தான் அதுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ்னு சொல்கிற அளவில் இருக்குது. ஒரு பீரியடில் யூரோப்புக்கு பிரைட்டன் தான் இருந்துச்சு, இங்கிலாந்துக்கெலாம் பிரைட்டன் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு இஸ்ரேல் ஜெருசலேம் வந்துருச்சு. நான் இப்போ சொன்னல ஒரு உபத்திரவ காலம் வருதுன்னு, அது உலக பிரகாரமாக நம்ம சொன்னோம். கர்த்தர் ஏன் அந்த உபத்திரவ காலத்துக்குள்ளே அவங்க நடத்துகிறாருன்னா, ஆண்டவர் நிறைய தடவை சொல்லிட்டார், உன் தேசத்தில் அருவருப்பு இருந்தால் நான் உன்னை சிதறடிக்க பண்ணுவேன் அப்படிங்கிறார். இப்போ அவங்க அதாவது நமக்கு வந்து பிப்ளிக்கலி இஸ்ரேலை வந்து பிடிக்குது, வேற விஷயம். ஏன் பிடிக்குதுன்னா பைபிள் படி இருக்கிறதுனால. பைபிள் படி இல்லாட்டி யாரையுமே நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இல்லை, இஸ்ரேல் இருந்தா என்ன, எந்த நாடாக இருந்தா என்ன, அது அகெயின்ஸ்ட் டு பைபிள். இப்போ அவங்க பண்ணுறது வந்து, நான் சொல்கிறது பழைய ஏற்பாடில், புதிய ஏற்பாட்டில் ரோமர்லேயே அவர் சொல்கிறாரு, இழிவான இச்சை ரோகங்களுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தாருன்னு இருக்கு. ஸோ அந்த ஒரு அருவருப்பு அங்கே இருக்குது. ஸோ அதை வந்து அது மட்டும் இல்லை, கர்த்தர் அருவருக்கிற நிறைய காரியங்கள் அங்கே இருக்குது. அதன் நிமித்தமாக தான் அந்த உபத்திரவ காலத்துக்குள்ளே அவங்க போவாங்க.
அவங்கள சுத்திகரிக்கிறதுக்கும் அவங்கள சரி பண்ணுறதுக்குமான காலமாக அது இருக்கும். ஸோ அது வந்து ஒரு அருவருக்கத்தக்கது. இன்னும் சொல்ல போனால் அனுமதிக்கப்பட முடியாது, ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஓகே, மிக அருமையாக சொன்னீங்க. இதில் ஒரே ஒரு சின்ன கேள்வி கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது இப்போது பார்க்கும்போது இந்த LGBTQ அந்த அஜெண்டாவை கொண்டு வரவங்க எல்லாருமே சின்ன சின்ன குழந்தைகளை டார்கெட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு சில ஸ்கூல் புக்ஸை கூட வெளிநாடுகளில் உள்ள புக்ஸை பார்க்க முடிஞ்சது. எதையெல்லாம் அந்த சின்ன குழந்தைங்க பார்க்கக்கூடாதோ அதையெல்லாம் அவங்க அந்த கிட்ஸ் ஸ்கூல்னு சொல்லுவாங்க, அதில் அந்த படம் போட்டு காமிச்சு அந்த குழந்தைகளை கெடுக்கிறதுக்குள்ள எல்லா வேலையுமே பண்ணுறாங்க. ரெண்டாவது என்ன கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீ வந்து இப்போ இந்த பூமிக்கு வந்துட்ட, நீ வளரும் போது நீ தான் யாருன்னு ஒன்றை தெரிஞ்சுக்கணும். அதாவது நீ ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, உனக்கு எப்படி ஃபீல் ஆகுதோ நீ அந்த மாதிரி வளர்ந்துக்கணும். அதாவது ஒரு புக்கை பார்க்கும்போது மை ஷேடோ இஸ் பிங்க்னு இருந்துச்சு அந்த புக்கினுடைய நேம். அதாவது ஒரு பையன் ஒரு பொண்ணுனுடைய சின்ன பையன் பொண்ணுனுடைய ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த கடைசி நாட்களில் குழந்தைகளை, அதாவது அடுத்த ஜென்ரேஷனை குறிவைத்து மிகப்பெரிய ஒரு அளவில் சாத்தானவன் இந்த காரியங்களை கொண்டு வருவதை பார்க்க முடியுது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது ஆரம்பத்திலிருந்தே இந்த கான்செப்டை வந்து பிசாசு வந்து பிள்ளைகளை டார்கெட் பண்ணுறது எல்லா விதத்திலும் இருக்கும். நீங்கள் கேம்ஸ்லேருந்து எடுத்துக்கோங்க, எதை வேணால் எடுத்துக்கோங்க, பிள்ளைகள் தான் அவங்களுடைய மெயின் டார்கெட்டாக இருக்கும். இப்போ அந்த பிள்ளைகளை டார்கெட் பண்ணக்கூடிய இது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஜென்சிலேருந்து வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ இவங்க எல்லாருமே ஒரு டார்கெட்டட் க்ரௌடடாக இருக்காங்க. ஏன்னா வேர்ல்டு வைட் பார்க்குறாங்க. ஜென்சிஸோடையதான பவர் வந்து பயங்கரமாக இருக்குது. அவங்களோட எழுச்சி வந்து பயங்கரமாக இருக்குது. சரியாக எழும்புறாங்களா தப்பாக எழும்புறாங்களான்றது ரெண்டாவது. ஆனால் எழுச்சி அவங்க ஒன்று செய்ய நினச்சாங்கன்னா செய்கிறாங்க. அதோடைய அவங்க அது கரெக்டாக தான் செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம யோசிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி அவங்க செய்யக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன் இவங்க தான் ஜென்சியாக இருப்பாங்க. அந்த கேட்டகரிஜான பிள்ளைகளாக இவங்க தான் இருப்பாங்க. அப்போ இவங்கள தான் இன்றைக்கி அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யூகேல எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பிள்ளைக்கு வந்து நீங்கள் ஜெண்டர் ரிவீல் பண்ணக்கூடாது. ஆமாம், உங்கள் பிள்ளையை வந்து நீங்கள் ஆண் பெண்ணுன்னு சொல்லக்கூடாது, எல்லாமே காமனைஸ்டாக வச்சுருங்க. உங்கள் பிள்ளை வளர்ந்து வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், ஆமாம், தன்னை ஆணா பெண்ணா என்று தெரிஞ்சுக்கிட்டோம். பைபிள் சொல்லுது, கர்த்தர் படைக்கும் போது ஆணும் பெண்ணுமாக தான் சிருஷ்டித்தார். ஒன்று அதாக இருக்கணும், ஒன்று இதாக இருக்கணும், அவ்வளோதான். இன்னொன்று நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். LGBTன்னு சொல்கிறோம்ல, அந்த டி இதில் இருக்கக்கூடாது. ஆமாம், இவங்களுடைய பெரிய விஷயமே என்னென்னா, தந்திரம் என்னென்னா, அந்த டீங்கிறது டிரான்ஸ்ஜெண்டரை குறிக்கும். டிரான்ஸ்ஜெண்டருங்கிறது வந்து இயற்கையாக உங்கள் உடலில் இருக்கக்கூடியதான ஒரு மாற்றம், குரோமோசோம் மாற்றம் அது. ஆனால் அந்த LGBலாம் இருக்குல்ல, அது வந்து பைசெக்சுவலாக இருக்கட்டும், லெஸ்பியனாக இருக்கட்டும், கேயாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து இயற்கை கிடையாது. இவங்களுடையதான புத்தி பிரச்சனை, டிஃபரன்ஸ் சொல்கிறேன். இது இவங்களா வந்து தேடிக்கிட்டது, இது இவங்களா தேடிக்கொண்டது. ஒரு இடத்துல நார்மலாக தான் இருந்தாங்க, தேடிக்கிட்டாங்க. ஆனால் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படி இல்லை, அவங்க பிறந்ததுலேருந்தே அப்படி தான் வராங்க, வளர தான் தெரியுது. ரெண்டாவது, இப்போ இவங்க அந்த LGB இருக்காங்கல்ல, ஒரு நாள் எனக்கு இது வேணான்னு இவங்க விட்டுட்டு போகலாம். மனம் திரும்பி எனக்கு வேண்டாம், ஆணோட ஆண் கிடையாது, ஆணோட பெண் தான் சேரணும் அப்படின்னு இவங்க லைஃபுக்கு திரும்பலாம். இந்த டீ இருக்குல்ல, திரும்ப முடியாது, டிரான்ஸ்ஜெண்டர் முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய சரீரத்தில் உள்ளதான இயற்கையாகவே. அவங்க பெண்ணா மாறுறதுனால தன்னை அவங்க பெண்ணா வந்து நினைச்சுக்கிறாங்க. இவன் பெண்ணா மாறல, தன்னை நினைச்சுக்கிறான் அப்படி, மாறல. மென்டல் இஷ்யூ இது. இது மட்டும் இல்லாதபடிக்கு இது வந்து இயற்கைக்கு எதிரானது. இன்னைக்கு இயற்கையை பாதுகாக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும்னா வெறும் மரத்தையும் மிருகங்களையும் மட்டும், பறவைகளை மட்டும் அல்லது கடல் இதில் மட்டும் அல்ல இயற்கையை பாதுகாக்கிறது. இது ஒரு இயற்கையான ஒரு சுபாவம், இதையும் பாதுகாக்கணும்ல. கண்டிப்பா. இந்த இயற்கையான காரியங்களை வந்து தப்பா சொல்லிட்டு அது தனி மனித சுதந்திரம், ஏன் விருப்பம் அப்படின்ட்டு அவன் கடைசியா நம்ம வழி தான் எடுக்கிறாங்க. பிள்ளையாட்டை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, முதிர் வயதிலும் விடாது இருப்பான். சின்ன வயசுலயே அவங்க சொல்லி கொடுத்துறாங்க, நீ இப்படி உங்க இஷ்டம். இப்போ ஸ்கூல்ஸும் காலேஜஸும் பெரும்பான்மையாக, நான் உலகளாவிய சொல்கிறேன், ஸ்கூல்ஸும் காலேஜஸும் அவங்க பிள்ளைகளை, ஒரு ஸ்கூலுங்கிறது பிள்ளையை உருவாக்குறதுக்கான இடமா தான் நம்ம வச்சோம். இப்போ ஸ்கூலுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் 99% பல உலக நாடுகள் எல்லாத்துலேயும் சொல்கிறேன், ஸ்கூலுங்கிறது பிள்ளைகளை வழிவிலகிற பண்ண இடமா மாறிடுச்சு. நமக்கெல்லாம் பாடத்தில் என்ன இருக்கும், கடவுள் வாழ்த்துன்னு ஒன்று இருக்கும், எடுத்த உடனே கடவுள் வாழ்த்து. அப்புறம் நம்ம இப்போ இந்தியா போன்ற நாடுகளில் 3 கடவுளை பற்றின 3 பாட்டு இருக்கும். எல்லா கடவுளை பற்றியும் ஒரு பாட்டு இருக்கும். காமனாக திருக்குறள் இருக்கும். இது எல்லாமே பாருங்க நெறிமுறையும்பாங்க, வாழ்க்கை நெறிமுறைக்கு தேவையான சொல்லிக் கொடுக்குறது. அதுக்கடுத்து நமக்கு என்ன வரும், அதில் பெரிய பெரிய தலைவர்களுடையதான வாழ்க்கை வரலாறு வரும். எதுக்குன்னா அதை பார்த்து அந்த மாதிரி நான் ஆகணும். இன்னொன்று, அந்த தலைவருடைய வரலாறு வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பாடத்தை நீங்கள் எடுத்து பாருங்க,
இதெல்லாமே தூக்கிட்டாங்க. ஆமாம். இதெல்லாமே எடுத்துட்டு இதில் என்ன இருக்குது, இப்போ எல்ஜிபிடி பற்றி இருக்குது, ஆமாம், அப்புறம் வந்துட்டு ஏஐ பற்றி இருக்குது. அதை ஒரு காலத்தில் அவன் படிச்சுக்கிட்டோம். ஏஐங்கிறது ஒரு பாடம், ஒரு நாள் வந்து படிச்சுப்பான், வளர்ந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவனை வந்து ஏதோ ஒரு மிஸ்கைட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆமாம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் உங்கள் கையில் வந்துட்டு ரேசர் கொடுக்க மாட்டாங்க பெற்றோர். ஆமாம். ஏன்னா அது உங்கள் சரீரத்தை பாதிக்கும், நீங்கள் கிழிச்சுப்பீங்க. ஆமாம். அதே மாதிரி தான் குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் நம்ம ஃபோன் பேச மாட்டோம். ஆமாம். ஏன்னா அது நம்ம உடம்புக்கும் பாதிப்பு, நம்ம மைண்டுக்கும் வந்து பாதிப்பு. இப்போ ஃபோன் கொடுன்னு ஸ்கூல் சொல்லுது. ஆமாம். ஆன்லைன் கிளாஸ். அப்பா ஃபோனுக்கும் அம்மா ஃபோனுக்கும் இப்போ இல்லை, உன் ஃபோனுன்றாங்க. இப்போ பெரும்பான்மையான ஸ்கூலில் ஒரு 10வது படிக்கிற பையனை 8வது படிக்கிற, உனக்கு ப்ரைவசி இல்லையாப்பா, உனக்கு ஒரு ஃபோன் இல்லையா? அப்பாவை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க, பிள்ளைய நீங்கள் இவ்வளோலாம் நீங்கள் இது பண்ணக்கூடாது, அவனை ஃப்ரீயாக விடுங்க. இந்த அளவுக்கு ஸ்கூல்ஸ் வந்து இட்ஸ் ராங், தப்பான இடத்துக்கு போயிட்டுருக்கு, ராங் ட்ராக்ல போகுது. ஆமாம். படிப்பு எல்லாமே ரொம்ப ராங்காக போயிட்டுருக்கு, அவங்க கொடுக்குற படிப்புலேருந்து எல்லாமே. அப்போ இது என்ன ஆகுதுன்னா பிள்ளைய வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க இந்த ஜென்ரேஷனில் பிள்ளைய பிடிச்சா அடுத்த ஜென்ரேஷனில் என்ன பண்ணலாம், இவங்களுடைய கொள்கைகளை வந்து அவங்களுக்குள்ள நுழைச்சிடலாம், கொண்டு வந்துடலாம். இதை எல்லா அரசியல் தலைவர்கள்ல இருந்து எல்ஜிபிடிக்கார வரைக்கும் பண்ணுறான். ஆமாம். ஸ்கூல்ஸில் போய் அரசியல் தலைவரை பற்றி அவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆமாம். ஏன்னா அவங்களோட டார்கெட் என்னன்னா, இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு அவன் தான் வந்து ஜென்சி ஓட்டு போட போகிறவன். ஆமாம். இது எல்லாத்துலேயும் இருக்குது, வேர்ல்டு வைடு இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் எது அவங்களுக்கு ஃபீட் பண்ணணும் நமக்கு இருக்குது, அதை மட்டும்தான் ஃபீட் பண்ணணும், மற்ற எதையும் ஃபீட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக. ஸோ அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது நம்ம யூஸ்வலாக ஸ்பிரிச்சுவலி பார்க்கும்போது இது வந்து ஒரு பிசாசுடைய டார்கெட், அது அவங்க இவங்களை வச்சு பிசாஸ் செய்கிறாங்க. ஓகே பிரதர். இப்போ கூட எல் நினோன்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். உலகளவில் ஹீட் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் கூட நம்மளால் பல இடங்களுக்கு போகும்போது ஃபீல் பண்ண முடியுது. நிறைய பேர் சொல்கிறாங்க இது வரைக்கும் இப்படி இருந்ததே இல்லை அப்படின்னு. நம்ம ஃப்ரான்ஸ் போட நாடுகளில் சில நியூஸ்லாம் பார்க்குறோம், மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம சமீபத்தில் அந்த வெனின்சுலாவில் 2 நிலநடுக்கம் வந்து மிகப்பெரிய சேதங்கள், இன்னுமே 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் என்ன ஆனாங்கன்னே தெரியல அப்படிங்கிற காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன கேட்குறேன்னா, இந்த கடைசி நாட்களில் இயற்கை பேரழிவுகள், சூழல் மாற்றங்கள் இவை எல்லாமே மிக வேகமாக நடக்குது. ஆராய்ச்சியாளர்களும் அதை சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? பைபிளை வச்சு ஒரு விளக்கம். பைபிள்லேருந்து நம்ம பார்ப்போம். ஏன் அப்படின்னா உலகளாவே சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பூமி தன்னை சரிப்படுத்தி கொள்ளும்னு சொல்லுவாங்க. ஓகே. 2000 வருஷத்துக்கு ஒரு தடவை, 1500 வருஷத்துக்கு ஒரு இயற்கைக்கு அகேன்ஸ்டாக எது காரியங்களுக்கு அகேன்ஸ்டாக மனிதனோ இயற்கையோ போகும்போது அது தன்னை சரிப்படுத்தி கொள்ளும். அந்த சரி பண்ணி கொள்ளுகிற ப்ராசஸ் தான் இதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல தடவை பூமி தன்னை பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அது உலக பிரகாரமாக அவங்க சொல்லக்கூடியதான ஒரு கான்செப்ட். இப்போ நம்ம ஸ்பிரிச்சுவலி பார்த்தீங்கன்னா, இப்போ கடைசி காலத்தில் வந்து ஆண்டவர் சொன்னது பூமி அக்கினிக்கு இறைய வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொல்லும் போது எல்னினோவோட கம்பேர் பண்ணி ஃப்ரான்ஸை சொன்னீங்க இல்லையா? ஃப்ரான்ஸுக்கும் எல்னினோக்கும் சம்மந்தம் இல்லை. ஃப்ரான்ஸுக்கு வந்து கிளைமேட் கண்டிஷன், குளோபல் வார்மிங். எல்னினோங்கிறது வேறு. எல்னினோங்கிறது 1 or 2 இயர்ஸில் முடிஞ்சிடும். ஆனால் ஃப்ரான்ஸில் உள்ளது முடியாது. யூரோப் லெவலில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது எல்னினோ கிடையாது, அது குளோபல் வார்மிங், ஹீட். அதாவது பூமியானது சூடாக தொடங்கிச்சு, 1 degree இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இனி அவங்களுக்கு எல்லா வருஷமும் இப்படி தான் இருக்கும். ஓகே. இனிமேட்டு அவங்க வந்து 40ங்கிறத சர்வசாதாரணமாக தொடுவாங்க. 40ங்கிறது சவுதி அரேபியாவில் இருக்க வேண்டியதான ஒரு உஷ்ணம். ஆமாம். 50ங்கிறது பாலைவனத்தில் இருக்க வேண்டிய ஒரு உஷ்ணம். இப்போ அவங்களுக்கு யூகேலையும் இவங்களுக்கும் 40 தாண்டிக்கிட்டு இருக்கு நார்மலாகவே. என்னன்னா இது எல்னினோவால் கிடையாது. எல்னினோங்கிறது பெசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்டதான ஒரு மேற்பரப்பு மாற்றம். அது ஒரு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வறட்சி, இந்த மாதிரி வெயில் அதிகம் உண்டாக்கும், ரெயின்ஃபால் குறையும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சுனாமிஸ், வெள்ளம் இதை மாதிரி கொண்டு வரும். ஆனால் இது அதல், இது வந்து நேச்சுரல் குளோபல் வார்மிங். இது இப்போ நமக்கு இது ஆல்ரெடி இருக்குங்க. நம்ம வந்து ஃபீல்ஸ் லைக், நீங்கள் நிறைய பார்க்குறீங்கல்ல, ஃபீல்ஸ் லைக் 40, ஃபீல்ஸ் லைக் 45 அதானே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே பார்க்கும்போது 35, 38, 40ங்கிறான். ஃபீல்ஸ் லைக் வந்து 45 அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, 48 அப்படிலாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு அது அப்படியே இருக்குது, நேராகவே இருக்குது. இனி எல்லா நாட்டுக்கும் அப்படி தான் வரும். இட்ஸ் அ குளோபல் வார்மிங். இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் நான் சொல்கிற சும்மா நீங்கள் இப்போ சொல்லுங்கள், இவ்வளோ நான் கேள்வி நீங்கள் போய் சொல்லுங்கள். ஃபேக்ட்ரிஸு, காரு, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ், ஏஐ, இந்த மாதிரி காரியங்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் அட்ட ஸ்டெச்சு ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா
குளோபல் வார்மிங்லேருந்து நீங்கள் இன்னிலேருந்து தப்பிக்க ஆரம்பிக்கலாம். இஸ் இட் பாசிபிளாக சொல்லுங்கள்? நோ. உலகளாவிய இருக்கிற எல்லா வாகனத்தையும் நிறுத்திடுங்க. ஏன்னா எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு தான் எமிஷன் ஆகுது. எலக்ட்ரிக் வெஹிக்கல் சொல்கிறீங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிளுடைய ப்ராப்ளம் இன்னும் யாருக்கும் தெரியாது. அது பேட்டரிஸை கொண்டு போய் ஒரு இடத்துல கழிவுகள் போட போகிறாங்க. எங்கே போட போகிறாங்கன்னு தெரியாது. இந்த பேட்டரி கழிவுகள் கம்ப்யூட்டர் கழிவுகளை விட பெருங்கழிவுகளாக மாறப்போகுது. ஓகே. இப்போ கம்ப்யூட்டர் வந்தபோது கழிவுகளை பற்றி கவலைப்படாமல் கம்ப்யூட்டர் கொண்டாந்தோம். இப்போ கம்ப்யூட்டர் கழிவுகளை என்ன பண்ணுறது நமக்கு தெரியல. கொண்டு போய் கடலில் கொட்டி திரியிறோம். ஓகேவா? அப்போ கடல் கெட்டு போயிடும். கெட்டு போச்சு. அதே மாதிரி விண்வெளிக்கு சேட்டலைட் விடுறாங்க 40,000 சேட்டலைட் விட்டுருக்காங்க. 12 லட்சம் விடணுன்றது தான் டார்கெட்டாக. 40,000 சேட்டலைட்டுக்கு இப்போ வந்து விண்வெளி திணறுது. ஆமாம். இப்போ ஃபுல்லாக பயங்கரமாக அட்மாஸ்பியரிக் டஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆமாம். இதுக்கே திணறோம். இப்போ 10 லட்சம் சேட்டலைட்லாம் விட்டா என்ன ஆகும்? எல்லாம் மாஸ்க்குக்கே டார்கெட்டு 1 லட்சம் சேட்டலைட்டுன்னு சொல்கிறாரு. ஓகே. ஸ்டார்லிங்கில். ஓகே. 10 லட்சம் டார்கெட் வேர்ல்டு வைடுன்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு வைட் 10 லட்சம் டார்கெட்டை விட்டு சேட்டலைட்டை விட்டு மேலே சுற்றினா அதோட கழிவுகள் என்ன ஆகும்? 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு அது மேலே தான் சுற்ற போகுது. ஆமாம். அதோட கழிவுகள் என்ன ஆகும்? அட்மாஸ்பியர் மாறும். ஆமாம். இப்போ சொல்கிறாங்க ஒன்னோட ஒன்று மோதச்சனால கதை முடிச்சு. ஓகே. எத்தனையோ காரியங்கள் இத்தனை செகண்டுக்கு கிராஸ் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம ஆக்சிடென்ட் நடக்கலை. ஆனால் பைபிள் சொல்லுது வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும்னு இருக்கு. ஸோ இது வந்து இயற்கை பேரழிவுகள் கர்த்தர் எழுதி வச்சது. இவங்க அதை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் குளோபல் வார்மிங், ஒரு பக்கம் வந்துட்டு சமுத்திரம் அலைகளும் முழக்கமாக இருக்கும். ஒரு பக்கம் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகத்தை போல சுருண்டு போகும். ஓசோன் லேயர், க்ரீன் ஹவுஸ் எல்லாம் மேலே இதாகிட்டு இருக்குது. வானத்தில் வந்து நட்சத்திரங்கள் பூமிக்கு மேலே வந்து விழும். சேட்டலைட்ஸ் கீழே விழுது. நட்சத்திரமே விழப்போகுது. ஆஸ்ட்ராய்ட்ஸ் வருது, எரிக்கற்கள் வருது. பைபிள் சொல்லுது அக்கினியால் எரிகிற கற்கள் வந்து பூமியில் விழுந்தது. இதெல்லாம் பேர் நடக்கும்னு பைபிள் சொல்லுச்சு. இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் முன்குறிக்கப்பட்டது தான். அந்த இடத்துக்கு மனுஷன் வந்துட்டான். இந்த நாசம் பண்ணுவான்னு அவருக்கு தெரியும். அவன் நாசம் பண்ண உடனே நிறைய பேர் கேட்பாங்க, நாசம் பண்ணுவான்னு தெரியும்ல, அப்புறம் மனுஷனை தடுத்துருக்கலாமே. இவங்களை வந்து நான் கார் ஓட்ட போகிறாங்க, நான் தடுத்தா ஒத்துப்பாங்களா இவங்க? அது அவங்களோட ஃப்ரீவில், சுயாதீனம். அது எப்படி நீ தடுப்ப ஜெயிலில் போடுவேன்பாங்க. மனுஷனே இன்னொரு மனுஷனை தடுக்கூடாதுன்னா கடவுள் தடுக்க மாட்டார். உங்கள்கிட்ட கொடுத்த ஃப்ரீவில். அதை ஒழுங்காக வச்சுக்கலையான்றது உங்கள் இஷ்டம். ஓகே. இதெல்லாம் பைபிளை சார்ந்து தான் நடக்குன்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்து எப்பவுமே கடைசி காலத்தில் மனுஷர்கள் வந்து நிர்விசானமாக இருப்பார்கள். இதே மாதிரி நோவா காலத்தில் ஜனங்க இருந்தாங்களா? தேவன் நீடிய பொறுமையோடு கூட காத்திருந்த போது அவைகள் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள்னு இருக்கு. இன்னைக்கு அப்படிதான் ஒரு கிரௌட் இருக்கு, கீழ்ப்படியாமல் போன. அதில் அது சும்மா நேச்சுரல் நடக்குதுங்க. ஏங்க இப்படி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, இந்த 100 வருஷத்துல வந்து மட்டும் ஏன் இப்படி இருக்கு? உலகம் உண்டானதுலேருந்து 5800 வருஷம் ஆகுதுன்னு சொல்லி ஒரு கேலண்டர் சொல்லுது. அப்போ அந்த 5800 வருஷமா நடக்காது, இந்த 100 வருஷத்துல மட்டும் ஏன் நடக்குது? அந்த ஒரு தாட் இல்லையே. அதுதான் இப்போ கேள்வி. ஓகே பிரதர், மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அதாவது அநேக காரியங்களுக்கு மிக அழகான விளக்கங்கள் கொடுத்தீங்க. எங்கள் சேனலில் வந்து மிக அழகாக இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ. பிரைஸ் லார்ட்.